ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பிரியாணி. சிம்பிளான முட்டை பிரியாணி. அதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்து அவிய வச்சு எடுத்துருவோம். நான் 1 கிலோ தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அவிச்சு எடுத்துருங்க முட்டையை. எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இது 3ஐயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிரட்டிக்கிடலாம். நம்ம இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பிரட்டிடுங்க. இந்த மாதிரி ஆன உடனே இந்த நம்ம அவிச்சு வச்ச முட்டையை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா முட்டை உடஞ்சிரும், தனித்தனியாக ஆயிரும். அதனால் சின்ன சின்ன கீரலாக போட்டு விடுங்க. போட்டு இந்த மசாலா நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா பிரட்டிடுங்க. பிரட்டி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துடணும். ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்தால் போதும், ரொம்ப போட வேணாம். இதை எண்ணெயை ஊற்றி இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு பிரட்டி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு எப்போதும் போடுற மாதிரி கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி லீஃபு 1 போடுங்க. சீரகம் கொஞ்சமாக, சோம்பு, எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அந்த வாசனை வர்ற அளவுக்கு போட்டு வதக்கிடலாம். அடுத்து கருவேப்பிலை, இப்போது நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். நான் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதான் போட்டுறேன். பெரிய வெங்காயம் 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். தயிர் 1/4 கப்பு நான் ஊற்றிட்டேன். அதையும் நல்லா பிரட்டி வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. பிரியாணி மசாலா அது 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி அரிசியை போட்டுடலாம்.
போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடணும். ஏன்னா மசாலா சேராமல் இருக்கும், அதனால் உப்பு போடுங்க. இப்போ நம்ம இந்த பொரிச்ச முட்டையை அப்படியே போட்டுடலாம். ஆயிலோடையே ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வேணுன்னா நீங்கள் நெய்யை ஊற்றிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான குக்கர் பிரியாணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.